பும்ரா அவருடைய சாதனையை பார்த்துட்டு ஐசிசி என்ன பண்ணாங்கன்னா 2024 ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுத்துட்டாங்க. அவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரீசெண்டா ஒரு கான்சர்ட்ல இருந்து அவரை பத்தி பாடி அவரை வந்து மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் உள்ளாக்கிட்டாங்க. அதுல ஒண்ணுமே புரியாம சிரிச்சுட்டு இருந்தவள பும்ரா அவர்கள் இந்த அவார்டு பார்த்தா சொல்லிட்டு இந்திய அணி உமன்ஸ் டீம்ல சேர்ந்து ஸ்மிருதி மந்தனாக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐசிசி உமன்ஸ் ஓடிஐ கிரிக்கெட் ஆஃப் த இயர் 2004 சொல்லிட்டு வின்னர் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து பிளேயர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் வாங்கியிருந்தாலும் நம்ம இந்திய அணி வந்து சரியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அதாவது அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்களாம் வந்து அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடணும், அப்பதான் அவங்க வந்து ஃபார்ம் கொண்டு வராங்கன்னு சொன்னதால ஏற்கனவே ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்து மேட்ச் ஆடிட்டாங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கிங் கோலி நான் மட்டும் சும்மா ஒண்ணு கிடையாது, நானும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி ஆகணும், நானும் ரஞ்சி டிராஃபி ஆடியோ ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி டெல்லிக்கு போயிருக்கிறாப்புல. இதனால டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் செக்ரட்டரி அசோக் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு ரஞ்சி டிராஃபி விளையாட வராரு, அவருக்கு வந்து தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். நார்மலா ஒரு 10-12 செக்யூரிட்டி தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து விராட் கோலி ஆட இருக்கிறதால வந்து கண்டிப்பா வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 8000 to 10,000 பேருக்கு மேல வந்து கிரௌட் வந்து சேர்ந்துருவாங்க. அதனால செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டு டெல்லி போலீஸ்க்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் மாதிரி சொல்லிருக்காரு. நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா ரொம்ப பயங்கர வந்து எதிர்பார்ப்பு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. கிங் விராட் கோலி வந்து எப்படி ரஞ்சி டிராஃபில இறங்கி ஆட போறாரோ அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்து கர்நாடகாவும் முகமது சிராஜ் வந்து ஹைதராபாத்துக்காகவும் வந்து ஆட போறாங்க. ஐபிஎல் ஃபேமஸ் ஆன ரியான் பராக்கும் வந்து இந்த ரஞ்சி டிராஃபி ஆட போறாப்புல. நீங்களா ஆனா நான் மட்டும் நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அசாமுக்கு எதிரான மேட்ச்ல நான் கலந்துக்கினே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துருக்காப்புல. இந்த ஆஸ்திரேலியா டூர் வந்து இந்திய அணிக்கு பெரிய பாடம் புகட்டி இருக்கு. அந்த பாடத்தாலதான் வந்து எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆட வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட விராட் கோலி வந்து ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சிராஜ், ரவீந்திர ஜடேஜா, சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் எத்தனை பேர் வந்து கிளம்பி ரஞ்சி டிராஃபி ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு ஆடி நிற்கிறாங்க. இதனால வந்து நல்லபடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபார்முக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். விராட் கோலியோட பிராக்டிஸை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் கிளம்பி போயிருக்கிறாப்புல. அவர் காலில இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது வரைக்கும் வேடிக்கை பார்த்த ரசிகரை பார்த்த விராட் கோலி அவர்கள் எப்ப நீ பயங்கரமான ஆளா இருக்கிய இந்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிளவுஸ் 2 கையில எடுத்து குத்துட்டாப்புல. அந்த கிளவுஸ் வாங்கின விராட் கோலி ரசிகர் வந்து என்ன பண்ண பூரிப்புல போஸை கொடுத்து என்ஜாய் பண்ணிருக்காப்புல. ஒரு காலத்துல வந்து கொல்கட்டால இருக்க ஈடன் கார்டன் தான் வந்து பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு, நிறைய பேர் வந்து உட்காரக்கூடிய கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்துச்சு. இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி செலவு நாங்க வந்து 1,25,000 பேர் ஒரே டைம்ல உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து ஸ்டேடியம் ஒன்று கட்ட போறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. இதனால வந்து ஆஸ்திரேலியா இருக்க பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் அதாவது எம்சிஜியை விட இது வந்து பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் எவ்வளவு வருஷத்துல இதை முடிப்பாங்க, எவ்வளவு சீக்கிரம் வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியனோட முன்னாள் பிளேயரான சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லிருக்காருன்னா வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தை வந்து சுப்மன் கில் வந்து வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு புகழ் தள்ளிருக்கிறாப்புல. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து களத்துல 20-25 ஓவருக்கு மேல தங்கிட்டாருன்னா அது வந்து ஒன் சைடு கேமா ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு மேசிவ் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹித் சர்மாவே புகழ் தள்ளிருக்கிறாப்புல சுரேஷ் ரெய்னா அவர்கள். இதே மாதிரி ஆஸ்திரேலியா டீமோட ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொல்லிருக்காருன்னா விராட் கோலி பத்தி, விராட் கோலியோட ஆறாவே வேற லெவலுங்க. இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க விராட் கோலி ஆறாவே வேற லெவலுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான 2 T20 நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல வின் பண்ணாங்கன்னா நம்ம சீரிஸ் வின். அது நடக்குமா இல்லையான்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.